ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ நான் நாத்தனா வீட்டுக்கு வந்திருக்கேன். கொழுந்த வீடும் நாத்தனா வீடும் பக்கம் தான். அவங்க வீடு பாருங்கள். அவங்க பீடி சுற்றுவாங்க. பீடி சுற்றல ரொம்ப மும்புறம். கணேஷ் பீடி சுற்றுவாங்க. தினம் 200 தூள் சுற்றிடுவாங்க. எனக்குமே பீடிலாம் சுற்ற தெரியும். இங்கே இருக்கும்போது நானும் பீடிலாம் சுற்றிருக்கேன். பீடி சுற்றுறனால வீட்டு வேலை காலையில் எல்லாம் முடிச்சுட்டு பின் அதுக்கப்புறம் இந்த இலையை பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கட் பண்ணி பதையம் போட்டு வச்சுருக்காங்க. பின்ன அதுக்கப்புறம் பொதிஞ்சு வச்சுட்டு இந்த தூள் வச்சு பீடி சுற்றுறாங்க. இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுவாக எல்லாருமே பீடி சுற்றுவாங்க. அது பாருங்கள், இப்படி கட்டு மாதிரி இருக்கும். இதை தண்ணியில் முக்கி வச்சிருவோம் ஒரு 10-15 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த ஆசி இருக்குது பார்த்திங்களா, ஆசி வச்சு கத்திரி வச்சு முடியும் சரி இலை வெட்டுவாங்க. உங்களுக்கு வீடு சுற்ற தெரியுமா சொல்லுங்கள். இது எங்கள் நாத்தனார் வீடு. அவங்க பேரும் என் பேரும் சேம் ஒன்று தான். அவங்க வீடு வாங்க பார்க்கலாம். இது அவங்க கிச்சன். தமிழ்நாட்டில் வீடெல்லாம் ரொம்ப பெருசாக வித்தியாசம்னா ரொம்ப பெரிய பெரிய வீடாக இருக்கும். மும்பையில் சின்ன சின்ன வீடாக இருக்கும். சும்மா அந்த பீடி சுற்றுறனால டைம் இல்லாமல் வீட்டை சும்மா அப்படி கச்சான் மச்சான்னு போட்டு வச்சுருக்காங்க. 2 ரூம் இருக்குது. இங்கே இதில் அவங்க மருமக படுத்துக்கிட்டு இருக்காங்க. மாசமாக இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதில் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் தூங்கிட்டு இருக்காரு. அவரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். வெளியே எப்படி இது என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்து பேர் முத்தம் சொல்லுவாங்களா, அவுட் சீட்டாக சொல்லுவாங்க. அதில் ஒரு சோஃபா போட்டிருக்கு. பின்ன எப்படின்னா ரோடு இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே பெரிய ஊர் இருக்குது. போகலாம். இப்படி தான் இருக்குது. அவங்க என்னென்ன செடி வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. எதனா மாங்காவா? எதுக்கு ஊறுகாக்கா? ஊறுகாய்க்கல, மாவத்தில் கொத்து வச்சா ஆகும். எங்கேருந்து மாங்காய் எங்கேருந்து கிடச்சிது? சரி சரி. இப்போ மாங்காய் சீசனில் அதனால. இது என்னது? அது கத்திரி வத்தல். இது கத்திரி வத்தலா? இது கத்திரி வத்தல், மாவத்தல். இப்போ செடியை பாருங்கள். நித்திய கல்யாணி ரெட் கலர். இது பர்பிள் கலர். அழகாக இருக்குது பார்த்திங்களா? பின்ன இங்கே முருங்கை மரம் வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணுமோ முருங்கை இலை பறித்து பொரியல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெரிய சப்போட்டா மரம் இருக்குது. நிறைய பிஞ்சு இருக்குது. காய் ஒன்றும் பழுக்கலை. இப்படி குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது. பெரிய பெரிய காய் ஒன்றும் இல்லை. ஒரு மாமரம் இருக்குது. மாமரத்தில் ஒரு மாங்காய் கூட இல்லை. எல்லா பக்கமும் மாமரத்தில் மாங்காய் இருக்குன்னு இவங்க மரத்தில் ஒரு மாங்காயும் இல்லை. பின்ன இங்கே இந்த அரணை நெல்லிக்காய் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இது செடிக்கு தண்ணி எதுவும் குத்தாமல் செடியெல்லாம் காஞ்சி போய் இருக்குது. இந்த அரணை நெல்லிக்காயில் ஒரு பிஞ்சு கூட இல்லை. இலை மட்டும்தான் இருக்குது. பின்ன இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க. நிறைய மொட்டு போட்டிருக்கு. ஆனால் பூ ஒன்றுமே இல்லை. பின்ன இங்கே என்னோடய ஃபேவரெட், நாங்கள் பாம்பேயில் கருவேப்பிலைக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கருவேப்பிலை மரத்தை பார்த்தோன்னா கருவேப்பிலை மரத்தை அப்படியே பொம்பாய்க்கு என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. பாருங்கள் என்ன மனம். அவ்வளோ மனமாக இருக்குது. கருவேப்பிலை சும்மா வாயில் போட்டு இப்படி செவைக்கலாம். ரொம்ப நல்லது. கண்ணுக்கு முடிக்கலாம். ரொம்ப இயற்கையாக இருக்குது. எனக்கும் ஆசை பாம்பே விட்டுட்டு தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிடலான்னு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன செய்வோம், அதுதான் ஒரு டென்ஷன், பயம். நிறைய செடியெலாம் வச்சுருக்காங்க. ஒரு கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரமும் சின்னதாக தான் இருக்குது. நிறையா கனகாமரம், டிசம்பர் பூ. இந்த பூலாம் பறிக்க மாட்டே பவானி? இந்த கனகாமரம் பூ பறித்து கட்டி வைக்கலாம்ல. எங்கள் நாத்தனா பேரும் பவானி, என் பேரும் பவானி. பூச்செடி பார்த்திங்களா, இவ்வளோ இடம் சூப்பராக. எனக்கு அப்படி ஒரு இடம் கிடச்சிதுன்னா நான் ஒரு குட்டி குட்டி கார்டன் ஆரம்பித்து காய்கறி எல்லாம் போட்டுருவேன். இவங்க இடம் நிறையா இருக்குது. அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இடமே இல்லை, அதோட வேல்யூ தெரியுது. இந்த வீட்டுக்கு 2 கேட்டு. இந்த பக்கமாக ஓப்பன் பண்ணால் இதை அப்படி ஓப்பன் பண்ணால் இந்த தெருவுக்கு வெளியே போயிடலாம். அது முன்ன தெரு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், அது வழியாக போனால் தான் எங்கள் குழந்தை வீடு. சூப்பர் வீடாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இங்கே என் ஃபேமிலியில் எப்படின்னா எல்லோரும் வந்து வீடியோக்கு சோஷியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு சங்கோசம் படுறாங்க. யாராவது நம்ம ஃபோட்டோ பிடிச்சி ஏதாவது தப்பான யூஸ் பண்ணிடுவாங்க பயந்து யாரும் அவங்க முகத்தை காட்டுறதில்ல. அதனால் நான் என் முகத்தை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலே கடைக்குட்டி எங்கள் நாத்தனார் நிறைய பெரிய ஃபேமிலி. இந்த வீடு எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு மாங்காய் மரம் நிற்கி அதில் எவ்வளோ மாங்காய் இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மாங்காய் அவ்வளோ மாங்காய் இருக்குது. பிஞ்சு இலை கொலை அவ்வளோ இருக்குது மாங்காய். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இதோடு முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிராமத்துது ஒன்று ஒன்றா எப்படி வீடியோ திருநெல்வேலியில் இருக்கீங்க, என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோட அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி சுற்றுவாங்க என்னென்னு. செய்தி பீடி, கணேஷ் பீடி, ஏதோ நிறைய பீடிலாம் சொல்கிறாங்க. நானுமே இங்கே இருக்கும்போது பீடி சுற்றி பழகியிருக்கேன். தினம் 100 சுற்றி அப்போ அந்த காலமே கணக்கு போட்டிருக்கேன். இப்போல்லாம் மறந்து போச்சு. நீங்கள் சொல்லுங்கள், மும்பை வாழ்க்கை நல்லதா, தமிழ்நாட்டு வாழ்க்கை நல்லதா? ஆனால் என் அனுபவத்தில் தமிழ்நாட்டு வாழ்க்கை தான் நல்லது. விஸ்தரமான இடம், விஸ்தரமான ஒரு நல்ல உறவு, கோயிலுக்கு போகலாம், சொந்தம் பந்தம். பாம்பேலன்னு வேலை பார்த்து வாழ்க்கையே போர் அடிச்சிட்டு பார்க்கலாம். என்னோடய ஃப்யூச்சர் பிளானிங் வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகணுன்னு. கடவுள் கிருபை வச்சா, நீங்கள் கிருபை வச்சா கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். எவ்வளோ பெரிய நம்ம வேப்ப மரம். நாங்கள் மும்பையில் ஒரு மருந்துக்கு ஒரு வேப்பலை வேணுன்னா கூட வந்து கிடைக்கிறது கஷ்டம். இங்கே எவ்வளோ இயற்கை, இவ்வளோ காற்று, இவ்வளோ சூப்பர். கருவேப்பிலை செடிக்கு ஒரு லைக் போடுங்க. சச்சா பாய், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பாய்.